குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். வா. வீட்டுக்கு வந்து ஃபைல் கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்க. உட்காருமா. இந்த பாரு, இந்த 2 ஃபைலையும் பார்த்து முடிச்சிட்டேன். நாளைக்கே டிஸ்பாச் பண்ண சொல்லு. பை தி வே, உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. எங்க இந்த லெட்டரை நீங்க படிச்சுட்டு போறீங்களோன்னு பயந்துட்டியா? படிச்சுட்டேனே. படிச்சிட்டீங்களா? மற்றவங்க லெட்டர்ஸை படிக்க கூடாதுங்கிற நாகரிகம் கூட தெரியாமலா நான் ஒரு IAS ஆபீசரா இருக்கிறேன். அது சரி, அதை பார்த்த உடனே ஏன் அப்படி பயந்துட்டேன்? நான் தெரிஞ்சுக்கலான்னா சொல்லு. அந்த லெட்டர்ல அப்படி என்ன மர்மம் இருக்குது? மர்மம் ஒன்றும் இல்லை மேடம், என்னோட கர்மம். என் புருஷன் எனக்கு எழுதி போட்டிருக்கிற பாவ மன்னிப்பு கடிதம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆன வேகத்திலேயே அதுக்கு அர்த்தம் இல்லாமலும் போயிடுச்சு. ஐம் வெரி சாரி, வெரி சாரி. இது பாரு கண்ணகி, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு மனசு விட்டு என்கிட்ட சொல்லுமா. என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பா செய்யறேன். மேடம், எனக்கு புருஷனா வந்து வாச்சானே, அவனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில ஓவியரா வேலை பார்த்தாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில நானும் டைப்பிஸ்டா ஒர்க் பண்ணேன். எங்களுக்குள்ள எப்படி காதல் ஆரம்பமாச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த கன்றாவிக்கெல்லாம் காரணக்காரியம் இருக்கா என்ன? அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு, நானும் அவரை பார்த்து இழிச்சேன். உடனே நாங்க 2 பேரும் ரோமியோ ஜூலியட் ஆயிட்டோம். கன்ஸ், உங்க அம்மா என்ன பத்தி என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வந்த மருமக வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், நகை, நட்டு, அது இதுன்னு எதுவுமே பெருமையா பேசுற மாதிரி கொண்டு வராம வெச்ச பூவும் கட்டின புடவையோடையும் வந்து நான் என்ன பண்றதுன்னு உங்க அம்மா பயப்படுறாங்க. இத பார், ஸ்கூட்டர் வாங்கணும், டிவி வாங்கணும், வீடியோ வாங்கணும், அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போய் 20,000 30,000 கொண்டு வா அப்படி இப்படி நான் கேட்டா, ஐ மீன் உன்னுடைய சொப்னத்துல வந்து நான் கேட்டாலும் உன் காலில் இருக்கிறத கழட்டி நீ என்ன அடிக்கலாம். ஓகே? ஐயோ, நீங்க அப்படி கேட்டா கூட நான் உங்க மனைவியானதுக்கு அப்புறம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள், ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள், தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும், பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழ, இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். இதயத்தை திறந்தாய் நீ, இடையினில் விழுந்தேன் நான். எனக்கென பிறந்தாய் நீ, இருப்பதை கொடுத்தேன் நான். நெஞ்சை தழுவி என் தோளில் சாயும் வெள்ளி அருவி, சங்கீதம் தான் சந்தோஷம் தான் நம் உறவினில் பல சுரங்களும் லயங்களும் எழ, இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள், ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள், தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும், பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல நிறங்கள் கனவுகள்
ரெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். இருப்பினில் வரலாமா, இருபுறம் தொடலாமா, இலக்கியம் இதுதானே, இலக்கணம் கெடலாமா, விட்டு கொடுத்தால் கண்டாவும் வேகம் கட்டுப்படுமோ, தொட்டு பிடித்தால் கண்ணே உன் பார்வை சுட்டு விடுமா, கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். ரெக்கை விரித்து ஒன்றாக நீண்டும் 8 திசைகள். தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும், பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல நிறங்களில் கனவுகள் எழ. சோ திருநிறை செல்வன் சிவாவுக்கும் திருநிறை செல்வி கண்ணகிக்கும் சுபயோக சுப முகூர்த்தத்தில் தடபுடலா கல்யாணம் நடந்துச்சாக்கும். நிறைய காதல்கள் கல்யாணத்துல முடியறது இல்ல. LBWலயே அவுட் ஆறவங்க தான் ஜாஸ்தி. லெக் பிஃபோர் விக்கெட்டா? லவ் பிஃபோர் வெட்டிங். ஆனா காதலிச்சவளே கல்யாணம் பண்ணிட்டாரு. உன்னோட சிவா உண்மையிலேயே வெரி ஃபைன் பர்சன். ஃபைன் பர்சனா தான் இருந்தான் 1 வருஷம். அப்புறமா தான் பயங்கரமா ஃபைன் போடுற புருஷனா மாறினா. அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு கனகி, கனகி, என்னங்க தூக்கத்துல? இல்ல, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்க 15,000 ரூபாய் பணம் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? நான் இப்படி பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லைங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. என் உடம்பு உங்களுக்கு திகட்டி போச்சு. இனிமே ஆசையெல்லாம் காசு மேல தானே. கனகி, தாகமா இருக்கா? இல்ல, எரிச்சலா இருக்கு. தண்ணியை ஊத்தி அணைக்க பாக்குறேன். கனகி, வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வாய்கிழியே பேசலாம். ஆனா அப்படி வரதட்சணை வாங்காம கட்டிக்கிட்டவன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவ்வளவு சுலமா வாழ வர்றதில்ல. அது நடைமுறைக்கு ஒத்தும் வராது. சோ உன்னை உன் வீட்டுக்கு அனுப்புறது தவிர வேற வழி இல்லை. விடிஞ்சதும் நீ உன் வீட்டுக்கு புறப்படுற. உங்க அம்மாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர. பணம் கிடைக்காம நீங்க வரக்கூடாது. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்தா போதும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல.
உன் சொப்பனத்துல கூட வரதட்சணை கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா உன் காலில் இருக்கிறத கழட்டி அடிக்க. என்ன அப்படி பாக்குற? இல்ல, முன்ன நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க தான் வார்த்தை மாறிட்டீங்கிறதுக்காக நானும் வார்த்தை மாறிடக்கூடாது. அப்புறம் நம்ம 2 பேருக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ ஒண்ணு செய்யலாமே. லீகல் செப்பரேஷன் கிளைம் பண்ணலாம், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சம்பாதிக்கிறான்ல, ஜீவனாம்சம் கொடுக்க சொல்ல அந்த ராஸ்கலை. அவனை கோர்ட்ல நிறுத்தினா இன்னொரு பொண்ணை தெருவுல நிறுத்தின பாவம் வந்துருமேன்னு சும்மா இருந்துட்டேன். இன்னொரு பொண்ணா? ஆமா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அட ராஸ்கல், முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது, அது சட்டவிரோதமாச்சே. அவன் என்ன கில்லாடி. அதுக்காக மன்னிப்பு கேட்டு கெடுதாசி போட்டிருக்கானா? அவன் பொண்டாட்டி பாத்திமா இறந்துட்டா. ஐயோ, அவளும் போயிட்டாளா? சின்ன சின்னதா 3 குழந்தைங்க, வளர்க்க முடியல, வரியான்னு கேட்டு எழுதியிருக்கான். நீ ஒரு வேலை செய், நான் உனக்கு தாரமா இருக்க மாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன். இதுக்கு சம்மதமான்னு நீ கேட்டு எழுது. அதுக்கு அவன் என்ன பதில் எழுதுறான்னு பாப்போம். அப்ப தெரிஞ்சிரும் உன்னை அவன் கட்டிலுக்கு கூப்பிடுறானா இல்ல தொட்டிலுக்கு கூப்பிடுறானான்னு. பொறுத்திருந்து பாக்குறேன். இருட்டிடுச்சு மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ரொம்ப இருட்டிடுச்சேம்மா. இந்த இருட்டில் நீ தனியா போக வேண்டாம், நான் என் வண்டியில டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர், அம்மா இவங்க வீட்டுல கொண்டு போய் ஜாகிரதை நீ டிராப் பண்ணிட்டு வா. சரிம்மா. முள்ள ஓட்டிட்டு போ. சரி. தேங்க்யூ மேடம். ஓகே. கருப்பாயி, யார் அது? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாக்குற, இருட்டுல வேற இருக்கிற, அதான் அடையாளம் தெரியாம முழிக்கிற. நான் தான் அந்தோணி, தேவசகாயத்தோட மச்சான். ஓ, நீயா? எங்க வந்த? உன்னை பார்க்கலாம் தான் காலையில ஆபீஸ்க்கு வந்தேன். நீ இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த, நீ வரவே இல்ல. நம்ம கருப்பாய் தானே, வீட்லயே பார்த்துக்கலான்னு வந்துட்ட. எப்படி இருக்கிற கருப்பாயே? என்ன பார்த்ததும் பழைய ஞாபகம் எல்லாம் வருது இல்ல? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனேன்னு பாட தோணுது இல்ல? வாய மூடு அந்தோனி. நீ இப்ப பழைய அந்தோனியா இங்க வரல. குடிச்சிட்டு வந்திருக்கிறன அத சொல்றியா? என்ன பண்றது கண்ணே, சாப்பாட்டுக்கு இல்ல சாராயம் குடிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் சாராயமே சாப்பாடு ஆயிருச்சு. தேவசகாயம் சார் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? அதான் ஆண்டவன் அவரை உலகத்தை விட்டு துரத்திட்டானே. அத்தை செத்து போயிட்டாரு. சொத்து எதுவும் வைக்காமலா செத்தாரு? வச்சாரு, நான் தான் விட்டுட்டேன். குதிரையில காந்தி தண்டி யாத்திரைக்கு போனாரு, நான் கிண்டி யாத்திரைக்கு போனேன். அவரை வெள்ளைக்கார அரெஸ்ட் பண்ணா, என்ன கடங்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஐபி கொடுத்த, இப்ப விஐபி ஆயிட்டேன். இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்த? எலிசபெத்துன்னு எங்க அத்தை ஒண்ணு இந்த கிராமத்துல இருந்துச்சு, அது கூட நான் ஒண்டிக்கிட்டேன். கழுவி செத்து போச்சு. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது கருப்பாயி. மில்லி வாங்க கூட சல்லி காசு இல்ல. ஆண்டவனா பார்த்து டெல்லியில இருந்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குது. போமா, அந்தோணி அம்போன்னு நிக்கிறான். அவன் கேட்கும் போதெல்லாம் 50 100 குடுன்னு. அந்தோனி, குடிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்ட எப்படி கருப்பாயே? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் வேதமே சொல்லி இருக்குது. நான் கேட்கும் போது குடு, தட்டும் போது வேணும்னா 3 வேளை வந்து சோத்த தின்னுட்டு போ. தெரிஞ்ச தோஷத்துக்கு பொங்கி போட சொல்றேன்.
குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தலைகிடா நின்னாலும் சரி அந்தோணி, நயா பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். குடுக்காட்டி பழைய குப்பையெல்லாம் கிளறுவேன், ஊரே நாரம். அது என்ன பழைய குப்பை? உன்னை பத்தி தான். நீ யாரு, எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணிட்டு எல்லாரையும் தபாச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு பெரிய உண்மைய கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற விஷயத்த போலீஸுக்கு புட்டு புட்டு வைப்ப. ஸ்டூபிட். நீ சொன்னா போலீஸ் நம்பிடுவாங்களா என்ன? நானே அப்ரூவரா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருவனே, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவானே. ராஸ்கல், பிளாக்மெயிலா பண்ற? பிளாக்மெயிலோ போட்மெயிலோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இத பாரு கருப்பாயி, எனக்கு மாமூல் கொடுக்கலனா நீ மாட்டிக்கிறது நிச்சயம். வாக்கரிசி போடுற மாதிரி எனக்கு 50ஓ 100ஓ அப்பப்ப போட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்காம கம்முன்னு இருக்கிறேன். போதை இருந்தா நான் வரமாட்டேன், போதை இறங்குச்சு உன் படி ஏறுவேன். போட நாய, யாரடா மிரட்டுற? என்கிட்ட தேவசகாயம் சார் அப்பவே சொல்லியிருக்காரு, நீ சரியான தெரு பொறுக்கின்னு. பொறுக்கி, பொட்ட, பேடி, வேமானி எது வேணாலும் திட்டு. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு வாங்கி வாங்கி போட்டுக்கிறேன். எனக்கு திட்டு முக்கியம் இல்ல கருப்பாயி, துட்டு தான் முக்கியம். மூஞ்சில காரி தூன்னு துப்பிட்டு 30 ரூபா கூட நல்லாரு மகராசின்னு வாழ்த்துவேன். இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? ரெட்ட வேஷம் போடலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். சட்டத்தையும் தர்மத்தையும் ஏமாத்தி உண்மையை கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்கலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். வாழ்க்கையில உயரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலை செய்யலனா தேங்க்யூ கருப்பாயி. நான் அடிக்கடி வருவேன், நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இரு. இந்த அந்தோணி வந்திருக்கான். அந்தோனியா? ஓ, வந்திருக்கானா? ஏமா அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? ஆமா, அவன் இந்த ஊர்லயே பெரிய பொறுக்கிங்க. நல்ல மனுஷங்க யாரும் 4 வார்த்தை கூட அவன்கிட்ட பேச மாட்டாங்க. சுத்த குடிகாரப்ப. சே, இப்பதான் அப்படி கெட்டு போயிட்டான். என் குடும்பத்துக்குலாம் நல்லா தெரியும், நல்ல மனுஷன். குடியை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லிருந்தேன், அதுக்காக தான் வந்திருப்பான். நீங்க போய் அவனை வர சொல்லுங்க. ஐயோ, என்ன கருப்பாயி, சௌக்கியமா? அந்தோணி, எழுந்துரு. நீ 100 ரூபா கொடுத்தியா? முதல்ல பேசு. நீ 100 ரூபா கொடுத்தியா? அதை வச்சுட்டு 4 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல பிராந்தியும் விஸ்கியுமா மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டுனா கையில இருக்கிற காசெல்லாம் அம்பேலு. அதான் அதனால வேற வழியில வந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் கேட்டு போறேன். நான் கூப்பிடும்போது வந்தா போதும். சரி, இந்த மாதிரி அடிக்கடி ஆபீஸ்ல வந்து என்ன பார்த்த பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அசிங்கம் தான். முள்ள பேசி தொலை. அசிங்கம் தான். நீ டக்குன்னு சில்லறைய விட்டு நான் சைலண்டா வெளியே போயிடுறேன். அந்தோணி, நான் இப்ப நாணயமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உன் நாணயத்தை சுண்டி பாக்குறது தானே என் வேலை. உலகம் உன் ஒரு பக்கத்தை தானே பார்த்து இருக்குது, மறு பக்கத்தையும் பார்த்தா தானே உன் மகிமை புரியும். கருப்பாயி, இப்ப நீ என் கையில கிடைச்ச காசு போட்டு பாக்கட்டுமா? டாசு வாய மூடு. இந்தா, இதை எடுத்துட்டு போய் தொலை. நல்லா God bless you. God bless you. God bless you. என்னடா பெருமாள், காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா? இல்லன்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்,
அண்ணன் எங்க சாமி கும்பிட வந்த. ஓஹோ, அறிவு கெட்டவன. சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க? தண்ணி போடதான். நீயும் கொஞ்சம் போடுறியா? ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு, உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும். டே சின்ன பையா, ஒரு அரை பாட்டிலும் அவுச்ச முட்டையும் எடுத்துட்டு வா. முடிஞ்ச கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி எடுத்துட்டு வாடா. டேய் திருப்பதி. ஐயோ, என் பேரு பெருமாள். ரெண்டும் ஒண்ணுதான்டா. அதுவும் சரிதான். முன்னெல்லாம் இந்த அந்தோணி பையல கண்டா சீந்தவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசப்பாடுவேன். இப்ப என்னடான்னா அண்ணே, அந்தோணி அண்ணே, நொந்தோணி அண்ணேன்னு வளையிற நெளியிற. என்னடா சங்கதி? காளிதாசன், இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்க. அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பையலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷனு? முன்னாள் காதலனா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாள் கணவனா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும் போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்தோணி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க. இது சத்தியம். கருப்பாயி, நீ செய்யலன்னா உன் பழைய குப்பையெல்லாம் நோண்டி நோண்டி கிளறுவேன். அப்புறம் என்ன ஆகும்? இமேஜ் எல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு காத்துல கரைஞ்சிடும். முதலாளி இந்தாங்க திராவாடிங்க. காளிதா, என்ன காலி கிளாஸ் குடிச்சிங்க காலி ஆயிடுச்சு. குடிக்க குடிக்க ஊத்துற, போத குறைய குறைய ஏத்து. ஏத்துறேன். ஏல காளிதாசு ஐயா, காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே, அத கட்டுறதுக்கு என்ன தவிர வேற எவன்டா இருக்கான்? ஆமா, அணைக்கட்டு விஷயத்துல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணுகளை கண்டா அணை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேக்கி வச்சிருவீங்களே. அட பாவி, அந்த அணை வேற இந்த அணை வேற. ஆமா, நான் தண்ணி போட்டா நீ ஏன் வளர்ற? அப்படி ஒரு ஒத்துமை. நீங்க மழையில நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீங்க வெயில் நனைஞ்சா எனக்கு வேர்த்து கொட்டும். உங்க பாவம் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு விட்டுங்களே. ஏண்டா, புராணத்துல பாவமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாமே. அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா அப்படி என்ன விளையும்? இது ரொம்ப ஈஸிங்க. முற்பகல் சேவிங் செய்யின் பிற்பகல் முடி விளையும், இது அர்த்தம். அது போட்டோம். நீ பேப்பர் கீப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? உங்க கை மீறி போயிடுங்களா? கருப்பாய் நம்ம கையில சிக்கினா தானடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும். அவதான் உடம்பெல்லாம் விளக்கெண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுவுறாளே. எந்த சுவிட்ச போட்டா எந்த பழுப்பு எரிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழையபடி உளரலங்க. நம்ம அந்தோணி பையர்கானே, அவனா? நம்ம சாராய கடையில எப்பவும் கடன் சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பானே, அவனே தாங்க. அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கு அண்டர் கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன். விஸ்கிய ஊத்துறோம், 5000 வெட்டுறோம், காரியத்தை முடிக்கிறோம். அட நீ ஒருத்த 5 பைசா பெறாதவனுக்கு 5000மா? அட நீங்க ஒண்ணு. அவன் உட்காருனா உட்காருவா, நில்லுன்னா நிப்பா. யாரு? கருப்பாயி. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு. ஆபீஸ் பொண்ணு பெருமாளே என்கிட்ட சொன்னான். வணக்கம் சார். அடடே, அந்தோணியே வந்தாச்சு. வா 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 அந்தோணி, உட்காரு. அட நமக்குள்ள என்ன உட்காரு நீ. முதல்ல அந்தோணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. இதோ ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, நீ ஃபாரின் போயிருக்கியா? ஐயோ இல்ல சார். இந்தா பாரினாவது உள்ள போட்டு குடி. விடு, இது வெள்ளக்காரன் குடிக்கிற விஸ்கி. இத ஒரு புடி புடி. குடிக்கு மரியாதை கொடுக்கறவன் இவன் தான். அண்ணனுக்கு அவிச்ச முட்டை வை. இதோ ரெடியா இருக்குங்களே. இதான் முட்டை, எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் டாப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க?
நீ கருப்பையம்மாவுக்கு வலது கையே உன்னை பழைய அந்தோணி நினைச்சு பாயா வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கறி மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, பொவ்வா வத்தல், பொறா பொரியல், புள்ளிமான் சூப்பு எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி பாயத்தோற என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? குடிச்சுக்க, பத்த வைடா. பத்த வைக்கதான் நான் இருக்கேன். சீக்கிரம் பத்த வை. அந்தோணி, கருப்பாய் நீ சொன்னா கேப்பாளா? கேப்பாளா? நான் சொன்ன பொட்டி பம்பா அடங்கிருவா. அவ சீக்கிரட்டு பூரா என் கையில இல்ல சிக்கிட்டு இருக்கு. முதல்ல சீரட்டை விட்டுட்டு சீக்கிரட்டை சொல்லு. அட அறிவு கட்டவனே, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா அந்தோணி? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கே வாங்கி தரேன். அந்த கழுத கருப்பாயே நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும், அது போதும். காளிதாஸ் ஐயா, எடுறா 5000. ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல, உனக்கு 50000. 50000? இதுக்கே வாய பிளந்துடாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா, கவலையே படாதீங்க. நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி, காரியத்தை முடி, மிச்சத்தை குடி. ஆ. ஆ